இன்றைக்கி சம்மர் ஸ்பெஷல் ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். பூசணிக்காயை வச்சு. ஆமாம், நேற்று நீங்கள் பண்ணிங்கல்ல அந்த வெந்தய சாதம் புலாவ், அதுவும் உடம்புக்கு வந்து டயபெட்டிக்கு ப்ளஸ் குளிர்ச்சி. அதேமாதிரி இது கூட அதுமாதிரி வெரைட்டி தான். அதுக்கு வந்து ரவை எடுத்துன்னு இருக்கேன். ரவை வந்து நல்லா 2 டம்ளர் எடுத்துன்னு இருக்கேன். அது வந்து ரவை வந்து நல்லா ஊற வச்சுருவேன். ஒரு எவ்வளோ ரவை எடுத்துருக்கோமோ ரவை நனையணும். ரவை ஊறினா அப்படியே இழுத்துக்கும் எல்லா ஜலத்தையும். அதை விட்டுருக்கேன். அப்புறம் சும்மா ஒரு 10 நிமிஷம் நமக்கு காய் கரெக்ட் பண்ணுறது இருக்கும். இந்த காய் இருக்கு இல்லையா, பூசணிக்காயை தோல் எடுத்துகிட்டு உள்ளே விதை இருக்கும். இதை எடுத்துகிட்டு இப்படியே நறுக்கிருக்கு. இது எவ்வளோ அப்படின்னா 2 கிளாஸ் அப்படின்னா ஈக்குவலாக 2 எடுத்துக்கலாம், இல்லை 1.25 அப்படி எடுத்துக்கலாம். நான் ஈக்குவலாக எடுத்துட்டுருக்கேன். இது ஈக்குவலாக எடுத்துன்றது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து மிக்சியில் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கிறேன். இது ஓகே. ஸோ 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு டிஃபன். ஆமாம், அது வந்து அமாவாசை கூட பண்ணிக்கலாம். அமாவாசை கூட வந்து நைட் பண்ணிக்கிறது. இந்த விரத நாளில் வந்து அரிசி சாப்பிடாத அன்றைக்கி இதுமாதிரி ரவை பண்ணிக்கலாம். சரி, ரவை வச்சு பண்ணுறது. இது டயபெட்டிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். டயபெட்டிஸ் ஆகலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ 3 in 1. டயபெட்டிஸ், சம்மர், அமாவாசை. இந்த அமாவாசை விரத நாள் 2 நாள் அரிசி சாப்பிடாத அன்றைக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். 3 in 1 டிஃபன். சூப்பர். பார்க்கலாமா? உப்பு, பூசணிக்காய் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். ஜலம் விட வேண்டாம், இதுலேயே ஜலம் இருக்கும். அப்படியே அரைச்சிக்கலாம். இதுலேயே நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் இது ரவை இருந்தது இல்லையா, ரவை ஜலத்தில் போட்டிருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் போட்டால் போகிறோம். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதையும் போட்டு ஒரு நல்லா சுற்றிடும். இப்போ இது அப்படியே போடலாம் ஜலத்தோட. போடலாம். இது போடலாம். இப்படி நைஸ் இந்த தோசை மாவு பதத்தில் அரைச்சாச்சு. இது அப்படியே வைக்கணும். கொஞ்சம் புளிக்கணும். புளிச்சாதான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் தயிர் விடலை, ப்ளஸ் இந்த சோடாப்பெலாம் போடாதனால இது புளிச்சாதான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே வச்சிடறேன். அதாவது நம்ம வெயிலை பொறுத்து. இன்றைக்கி ஒன்றும் டேஸாக மழை வர மாதிரி இருக்குது. ஸோ 5 மணி நேரம் வைக்கிறேன். சப்போஸ் நல்ல சம்மராக இருந்துன்னு வச்சுங்களேன், ஒரு 2 hours கூட ஆகிடும். கொஞ்சம் புளிக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். தெரியும் புளிச்சு கொஞ்சம் மேலே எம்பின் வரது தெரியும். அப்புறமா வைக்கிறேன். ஓகே. இப்போ சப்போஸ் இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா தயிருக்கு வந்து பூசணிக்காய் நல்லா வராது. ஏன்னா இந்த சோடா போட்டுன்னு வைக்கலாம். இமீடியட்டாக வைக்கிறதா இல்லை. இந்த ரவை, பூசணிக்காய், உப்பு அரைச்சிட்டேன் இல்லையா, அதை வந்து ஒரு 3-4 hours வச்சுட்டேன். இப்போ தோசை வாத்து காமிக்கிறேன். நான் நுரைச்சி வரலையே? வரும். இப்போ வந்து இந்த இதுவாக அந்த ரவை இருக்கு இல்லையா, நல்லா சாப்பிட்டு ஊறிடுதுன்னா, அரைச்சிருக்கோம் வர ஊறிடுதுன்னா நல்லா தோசை மெதுவாக வரும். இல்லைன்னா ரவை வந்து ரஃப்பாக இருக்கும். அதுக்கு தான் வைக்கிறது. அதுக்கு வந்து புளிப்பு தன்மை வந்துடும் இல்லையா, அதனால அப்படி ஆகும். ஓகே. தோசை வாக்கலாமா? வாக்கலாம். லேசாக எண்ணெய் விட்டுருக்கேன், காயட்டும். அது நடுவில் சட்னி கரைச்சின்றேன். சட்னி வந்து காரம் வந்தால் நல்லாயிருக்கும். கார சட்னி. அதாவது இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்திருக்கேன், 4-5 மிளகாய் எடுத்திருக்கேன், தேங்காய், உப்பு, புளி. பச்சை மிளகாய் சட்னி இல்லை தேங்காய் சட்னி தான். பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட எடுத்துட்டுருக்கேன், இஞ்சி கொஞ்சம் போட்டதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும். அது சப்புன்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஓகே. நல்லா வாக்கு வருதுல்ல? நல்லா வாக்கு 5 போல பட்டு ஒரு படிக்க பண்ணுவேனே. என்ன அப்படியே காட்டுறிய? என்ன விலையெல்லாம் ஏறி இருக்கு தெரியும்ல? என்ன விலையெல்லாம் பயங்கரமாக ஏறி இருக்கு தெரியும்ல? உங்களுக்கு தெரியும்ல இதனால என்ன? ஆமாம், உக்ரைனை தான். ஊர் 2 பட்டா கொண்டாட்டம் அப்படின்னு மாதிரி, கூத்தாடி கொண்டாட்டம் அப்படின்வா. ஆனால் அது இந்த ப்ராபப் கரெக்டாக சொல்லுங்களேன் நீங்கள், எனக்கு கரெக்டாக தெரியாது. கரெக்டாக சொல்லுங்கள். ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்பா. அந்த ஊர் 2 பட்டான்னா ஊரில் சண்டை வந்ததுன்னா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்பா. இது வந்து ஆக்சுவலி பழமொழி கிடையாது. இது ஆக்சுவலி பழமொழின்னு நினச்சிட்டு நம்ம அர்த்தத்தை பார்த்தோன்னு வச்சுக்கேன், அர்த்தம் அனர்த்தமாக இருக்கும். அது அதாவது அர்த்தம் இல்லாமல் இருக்கும். ஊர் 2 பட்டதுன்னு வச்சுக்கோ, கூத்தாடிக்கு திண்டாட்டம் தான். ஏன்னா கூத்து பண்ணுறவா, கச்சேரி பண்ணுறவா, திருவிழா பண்ணுறவா, அவளுக்குலாம் திண்டாட்டம் தான் ஊரில் சண்டை வந்தேன். ஏன்னா ஒன்றும் நடக்காது இல்லையா. ஸோ ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பழமொழி இல்லை, இது வந்து விடுகதை. விடுகதையா? ஆமாம். இது வந்து இந்த மாதிரி விடுகதைகள்லாம் நிறைய வந்து அதுக்கு பின்னால் ஒரு மெசேஜ் இருக்கும். மெசேஜை நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்ன மெசேஜ்? நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஒரு 2-3 சொல்கிறேன் பாரு. கோட்டைக்குள் 32 சிப்பாய்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கோட்டை அது வந்து பல்ல சொல்லுவாள்ல. கோட்டைக்குள் 32 சிப்பாய்கள் அப்படின்னா பல்லுங்க, 32 பல்லு அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி சிறிய மச்சான் குனிய வச்சான் நிறைய இருக்குது. இதுக்கு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு என்ன சொல்லு. சிறிய மச்சான் குனிய வச்சான் அப்படின்னா காலில் வந்து சின்னதாக முள்ளு குத்தி எடுத்துருச்சுக்கோ,
சொல்லுங்க. என்ன பண்ணோம், குனிஞ்சு தான் எடுக்கணும் நம்ம, இல்லையா? அது மாதிரி இதுக்கு வந்து மெசேஜ் அதுக்குள்ளே உள்ள பொருளை பார்க்கணும். நம்ம வந்து ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறது இங்கே வந்து என்ன சொல்கிறான், வாயையும் நாக்கையும் சொல்கிறான். ஊர் ரெண்டு பட்டாங்கிறது வந்து வாய் ஓப்பன் ஆகிடுதுன்னு வச்சுக்கோ, உள்ளே இருக்கிறது கூத்தாடி யார், நாக்கு. வாய் ஓப்பன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, நாக்கு நாலும் பேசும். அதனால் என்ன சொல்லுவா, யோசித்து பேசுங்க, பேச வேண்டியதுக்கு மட்டும் பேசுங்க, பேச தேவையில்லைன்னா வாயை மூடிட்டு இருக்கோன்னு அர்த்தம். என்ன அது வந்து நம்ம வந்து ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டோன்னு இவன் வந்தால் இவன் பச்சை ஆண்டாவன் அப்படின்னு நம்ம யாரையும் நினச்சிட்டு எதையும் நினச்சிட்டு நம்ம மட்டும் ஒரு கருத்து. இல்லை, நான் என்ன நினச்சேன்னா உக்ரைன் ரஷ்யா ரெண்டும், ஆமாம், அதில் வந்து வாயெல்லாம் எடுத்து சொல்லிட்டு ஏற்றுறான். இப்போ திண்டாட்டம் நம்ம தான் திண்டாடுறோம். ஆமாம், அதனால சொல்கிறேன். அதுக்கு கம்பேர் கேட்டேன் நான். நம்ம என்ன கூத்தாடியா இல்லை, அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொன்னேன். நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டாக. இதனால உக்ரைன் ரஷ்யா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? உக்ரைனுங்கிறது வந்து இப்போ இந்த பிரச்சனைங்கிறது என்னையை பொறுத்தளவு சொல்கிறேன் ஜெய். இதில் வந்து பேசிக்கலாக இது வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சது, உக்ரைனில் வந்து ஒரு பக்கம் ரஷ்யாவுடைய பாலிசியில் விருப்பம் கொண்டவங்க, இன்னொரு பக்கம் யூரோப்பில் அவங்களோட பாலிசியில் விருப்பம் கொண்டவங்க. அந்த ஊரில் எப்படி இருக்கா அப்படின்றால அப்படிதான் இந்த உக்ரைன் வார் வந்து இன்னைக்கு நேற்று நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு 2013-14 ஆரம்பிச்சது. புகைச்சல் இருந்துகிட்டே இருந்தது, உள்நாட்டு புகைச்சல். ஒரே நாடு ரெண்டு பிரிவாக இருந்தது. ஆமாம். ஸோ இதில் ரஷ்யாக்காரனும் யூரோப்காரனும் அவன் பங்குக்கு பண்ணானுங்க. நடுவில் அமெரிக்காக்காரனும் பூந்தான். சாதாரணமாக உள்நாட்டு பிரச்சனையாக இருந்தது, இந்த உலக பிரச்சனையாக போச்சு. இது வந்து நான் இதுக்கு தான் நம்ம சொல்கிறது, நம்ம நாட்டில் எல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கேன், இந்த இதிகாசங்கள் கலாச்சாரம் இது வந்து நம்ம நாட்டுக்குள்ளார ஏகப்பட்ட நம்பிக்கை இருக்குது, ஏகப்பட்ட மொழி இருக்குது, ஏகப்பட்ட கலாச்சாரம். யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து நம்மளுடைய இதிகாசங்கள், நம்மளுடைய கலாச்சாரம், இதுதான் நம்மளுடைய பாண்டிங், இதுதான் நம்மளை சேர்க்கறது, ஒன்று சேர்க்கறது. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து நம்ம படித்ததும் அப்படி தான் இருக்கும். இப்போது ஔவையார் ஆத்திச்சூடின்னு வச்சுக்கோங்க, அழகாக ஒரு ஆத்திச்சூடி ஒன்று இருக்கும். ஊரோடு ஒத்துவாள், தேசத்தோட ஒன்றியது அப்படின்லாம் ஆத்திச்சூடி இருக்கும். அது வந்து நம்ம வந்து மேஜராக ரெண்டு பட்டு பிளவானோன்னு வச்சுக்கோம், நமக்கு தேசமே. நான் வேறு யாராவது உள்ளே வந்து கும்மி அடிச்சுட்டு போடுவான் இல்லையா? அது வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நமக்கு அந்த மாதிரி வராது. ஏன்னா நம்மளுடைய பிளட்லேயே வந்து அந்த இது ஊறிருக்கு. நம்ம கலாச்சாரம் மொழி தனித்தனியாக இருந்தாலும் நமக்கு வந்து அந்த பேசிக்கில் அந்த இதிகாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், இந்த கீதை, அந்த மாதிரி ரீஜனலாக இருக்கிற நம்ம சைடில் பார்த்தோம்னா சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி அப்படின்னு ஏகப்பட்ட இது. இந்த நூல்கள்லாம் வந்து ரொம்ப ஆழமாக நம்மளுடைய இதில் பதிஞ்சிருக்கு. பாதி பேருக்கு தெரியலைன்னா கூட அதோட எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பிரிக்காது, படிப்புலேருந்தே இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ இதை வந்து நம்ம பசங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உக்ரைனில் அது இல்லாதனால தான் அப்படி சண்டை இல்லை. இப்போ அது இருந்திருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு இல்லை, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ஒரு ஒரு நம்பிக்கையில் பிரிஞ்சுட்டாங்க. அவன் நம்பிக்கை அவன் பிரிஞ்சுட்டான், அவன் நம்பிக்கைன்னு பிரிஞ்சுட்டான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அங்கே வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, அங்கே இருக்க வந்து கம்ப்ளீட் நடுநிலை எடுக்கணும், கம்ப்ளீட் நியூட்ரல் எடுக்கணும். நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்தால் தான் ரெண்டு பேருக்கும் சமாதானம் பண்ண முடியும். அங்கே ஆக்சுவலி என்ன பண்ணிட்டாங்க, யூரோப்பு பார்த்துட்டு யூரோப்பு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நிறுத்தி ரஷ்யா நிறைய டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்தான். அதை வந்து ஒத்துண்டு பெரிய கலாட்டாக போச்சு. பாவம், எத்தனை பேர் நடுவில் இது பண்ணுறாங்கல்ல. ஆமாம், இது ஆயிடுச்சு. அது நம்ம நாட்டு தோசை வச்சுன்னு உக்ரைன் வரைக்கும் போயிட்டோமே. அவன் நிறுத்திட்டேன், நான் நம்ம போகிறேன். ஓகே, ஆயிடுச்சுலையா? ஆயிடுச்சு. பூஷங்காய் வைக்கிறேன். இந்த பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. அப்படியே எவ்வளோ மடிக்கலாம், எவ்வளோ மடித்தாலும் மடிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. எவ்வளோ மடி பண்ணுங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு சூடாக சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். 6 நாளும் ஒன்றுமே ஆகாது. இந்த தோசை இங்கே நீர் தோசை மாதிரி இருக்குல்ல, நீர் தோசை பண்ணுவோமே. ஆமாம், அதே மாதிரி தான் நம்ம எப்படி வந்து இல்லை பண்ணுவோம்ல, வெள்ளரிக்காயில் பண்ணுவோம்ல, வெள்ளரிக்காய் வாழைக்காயெல்லாம் பண்ணுற மாதிரி இந்த தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டுக்கிறதுக்கு சட்னி வச்சு, தேங்காய் சட்னி, நிறைய பச்சை மிளகாவும் கொஞ்சம் இஞ்சி காரமாக போட்டு வச்சுருக்கேன். சூப்பர். ஸோ 2 இன்க்ரீடியன்ஸில் ஒரு
அமர்க்கலமான சம்மர் ஸ்பெஷல் டிஃபன். ஸோ 3 in 1 தோசை. ஆமாம். இந்த தோசை என்னென்னா அமாவாசை விரத நாளெல்லாம் அரிசி சேர்க்காத அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம். பூசணிக்காய்னால எல்லா நாளுமே பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து டயபெட்டிக்கும் ரொம்ப நல்லது அரிசி இல்லாதனால. ப்ளஸ் சம்மருக்கும் கூலாக இருக்கும் கொஞ்சம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே.